ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கியயோகம் 25வது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் பார்க்குறோம். அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகாரியோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசித்துமர்ஹசி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு துக்கத்தை அடியோடு நீக்கிறதுக்கு உபாயமான ஆத்மாவை பற்றின லக்ஷணத்தை சொல்லி ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது? அயம் அவ்யக்தா, அயம் அசிந்தியா, அயம் அவிகாரியா இது உச்சியதே என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குப்பா. அவிகாரியம்ங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். நிர்விகாரம் அவிகாரம்ங்கிறத 13வது ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். பிறகு 22வது ஸ்லோகத்தில் 21வது ஸ்லோகத்திலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ரொம்ப அழகான ஒரு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆத்மாவை கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ அனுபவித்து பார்க்க முடியாது, நாக்காலேயோ சுவைச்சு பார்க்க முடியாது. இது இந்திரியங்களுக்கு விஷயமாகாததுன்னு அர்த்தம். அவ்யக்தகான்னு சொன்னால் இது புலப்படாதது. மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு புலப்படாதது. இதுக்கு எப்படி சுவை ஒளி உரு ஓசை நாற்றமெல்லாம் புலப்படுறதோ அப்படி ஆத்மா கண்ணுக்கோ காதுக்கோ அது விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா கண்ணையும் காதையும் மூக்கையும் நாக்கையும் மனசு தான் பயன்படுத்துறது. மனசுக்கும் ஆதாரமாக இருக்கிற ஆத்மாவை எப்படி இந்திரியங்கள்லாம் விளக்க முடியும்? சூரியனிடத்திலிருந்து வர்ற பிரகாசத்தை கண்ணாடியில் நாம் தெரியும்படி பண்ணி சூரியனுக்கு நேர காமிச்சா கண்ணாடியில் இருக்கிற சூரியன் எப்படி நிஜ சூரியனை பிரகாசப்படுத்த முடியும்? அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஆகையினால என்னை அறியப்படு பொருளாக அறிய முடியாது. இந்திரியங்களுக்கு அறியப்படு பொருளாக நான் இல்லை, இந்திரியங்களை அறிகின்றவனாக நான் இருக்கிறேன். ஆகவே இந்திரியங்கள் என்னை அறியாது. அப்படி புரிஞ்சுக்கணும். சரி, இதை சிந்திக்க முடியுமான்னா அயம் அசிந்தியா. சிந்திக்கிறதுங்கிறது மனசனுடைய தர்மம். மனசு சிந்திக்கிறதுக்கே காரணம் ஆத்மாதான். நான் தானே இருக்கேன். நான் இருக்கிறதுனால தானே மனசு சிந்திக்கிறது. மனசு என்ன சிந்திக்க முடியாது. மனசு என்ன சிந்திக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சிக்க முடியும். ஆகவே அகம் அசிந்தியா, ஆத்மாவை சிந்திக்க முடியாது. அது எண்ணத்திற்கு விஷயம் இல்லைன்னு அர்த்தம். எண்ணங்கள் தான் ஆத்மாவுக்கு விஷயமே தவிர எண்ணங்களுக்கு ஆத்மா விஷயம் இல்லை. விஷயம்னு சொன்னால் சப்ஜெக்ட். ஆகவே என்ன நான் ஒரு நாளும் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. எண்ணங்களை நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணலாம். மைண்டை, அதாவது மனசையும் மனசில் இருக்கிற எண்ணங்களையும் ஆப்ஜெக்டிஃபை, அதாவது அதை புறப்பொருளாக பார்க்க முடியும். இந்திரியங்களை நான் புறப்பொருளாக பார்க்க முடியும். உலகப் பொருள்களை புறப்பொருள்களாக பார்க்க முடியும். என்ன ஒரு பொழுதும் புறப்பொருளாக பார்க்க முடியாது. ஏன்னா புறப்பொருளை எல்லாம் பார்க்கக்கூடிய பொருளாக நான் இருக்கிறேன். சொல்லப்போனால் அகம் புறம் இரண்டையும் கடந்தவனாக. உடம்புக்கு உள்ளே இருக்கிற மனசும் எனக்கு தெரியும், உடம்புக்கு வெளியில் இருக்கிற உலகத்தையும் நான் பார்க்குறேன். ஆகவே இந்த உடம்பு என்ன வரையறுக்கிற மாதிரி காமிச்சாலும் நான் வரையறைக்கு உட்படாதவன். அதுதான் உண்மை. ஏதோ தற்காலிகமாக இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பிரமை. வாஸ்தவமாக நான் இந்த உடம்பை கடந்தும் எல்லா உடம்பினுடைய மனசுலையும் பிரதிபிம்பமாக இருக்கிறேன். எல்லா மனசுலையும் பிரதிபிம்பத்துக்கு இருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிறது தான் தாத்பரியம். இதுவரைக்கும் நாம் படித்ததெல்லாம் ஆத்மாவோட லக்ஷணம். 12வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த 25வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை எல்லாம் பகவான் நன்றாகவே உபதேசம் பண்ணியிருக்கார். 14வது ஸ்லோகமும் 15வது ஸ்லோகமும் அனாத்மாவை சகிச்சுக்கணும், அனாத்மாவினுடைய தர்மத்தை பொறுத்துக்கணும். அப்பத்தான் ஆத்ம ஞானத்தை பெறவும் ஆத்ம ஞானத்தில் நிலைச்சிருக்கவும் முடியும்னு உபதேசம் பண்ணினார். ஆகவே இந்த 14, 15 ஸ்லோகங்களை தவிர 12வது ஸ்லோகத்திலிருந்து இந்த 25வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவினுடைய லட்சணங்கள் அற்புதமாக உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. கடைசியாக இந்த 25வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் சொல்கிறார் பகவான், தஸ்மாத், எனவே ஏனம் ஏவம் விதித்வா,
இந்த ஆத்மாவை இவ்வாறு அறிந்து நான் என்கின்ற தன்மையை பற்றிய உண்மையை அறிந்து கொண்டு, இந்த உடம்புக்குள்ள நான் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ, எல்லாரும் ஒருத்தரும் நான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நான்கிறதனுடைய உண்மையான தத்துவம் என்ன, உண்மையான அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுனுட்டோமானா நமக்கு துக்கமே இருக்காது. அதைத்தான் இந்த வரி சொல்லுகிறது. தஸ்மாத், எனவே, ஏனம் இந்த ஆத்மாவை ஏவம் விதித்வா இவ்வாறு அறிந்து, இவ்வாறு அறிந்துன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா நித்யஹ, ஆத்மா நிர்விகாரஹ, ஆத்மா சத்யஹ, ஆத்மா சர்வகதஹ, ஆத்மா அப்ரமேயஹ, ஆத்மா அகர்த்தா அபோக்தா, ஆத்மா ஷட்பாவ விகார ரஹிதஹ, ஆத்மா அகாரயிதா அபோஜயிதா, ஆத்மா நிரவயவஹ, ஆத்மா அவ்யக்தஹ அசிந்தியஹ. அனாத்மாவையும் புரிஞ்சுக்கணும். அனாத்மா உடம்பு மனசு அனித்யஹ, அனாத்மா சவிகாரஹ, அனாத்மா மித்யா, அனாத்மா பரிச்சின்னஹ, அனாத்மா பிரமேயஹ, அனாத்மா கர்த்தா போக்தா, அனாத்மா ஷட்பாவ விகார சஹிதஹ, அனாத்மா காரயிதா போஜயிதா, அனாத்மா சாவயவஹ, அனாத்மா வியக்தஹ சிந்தியஹ. இப்படி இந்த சம்ஸ்கிருத பதங்களை சொல்லியிருக்கேன். இதுக்கான தமிழ் பதங்களையும் அப்பப்போ சொல்லியிருக்கேன். சில இடங்களில் முடிஞ்சால் இங்கிலீஷ் பதங்களையும் சொல்லியிருக்கேன். எப்படியாவது இந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவ்வாறு தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறார் பகவான்? ஏனம் ஏவம் விதித்வா, இவ்வாறு இதனை அறிந்து அனுசோசித்தும் ந அருகசி, நீ யாரை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன் உடம்பை குறிச்சோ, பீஷ்மருடைய உடம்பை குறிச்சோ, துரோணாச்சாரியருடைய உடம்பை குறிச்சோ, உன்னுடைய அண்ணா தம்பிகளுடைய உடம்பை குறிச்சோ, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய சரீரத்தை குறிச்சோ கவலைப்படாத. ஆத்மாவனுடைய கோணத்தில் கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. அனாத்மாவனுடைய கோணத்தில் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் தர்மம் முக்கியம், ஞானம் முக்கியம். அதை முன்னிட்டு கொண்டு கவலையை நீ விட்டுடணும் அப்படின்னு சொல்றார். இந்த 11வது ஸ்லோகத்தில் கவலைப்படக்கூடாத விஷயத்தை குறித்து நீ கவலைப்படுறேன்னு சொன்ன பகவான் இந்த 25வது ஸ்லோகத்தில் அதை பூர்த்தி பண்றார். தஸ்மாத், எனவே, அனுசோசித்தும், தொடர்ந்து இந்த யாரை குறிச்சும் கவலைப்படுறதுங்கிறத ந அருகசி, நீ பண்ணவே கூடாது, தேவையில்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். தொடர்ந்து நாம சிந்தனை பண்ணுவோம். அடுத்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தத்தை பார்ப்போம். எல்லோருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.